கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஸ்லாகியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வந்த ஒருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சிறிது நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 69 அதனுடைய 9வது வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த சங்கீதம் தாவீது எழுதுகிற ஒரு சங்கீதமாயிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் ஒரு நம்முடைய இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவாய் ஆனாலும், ஸ்தோத்திரம், ராஜாங்கிற பதவி இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவனுடைய உள்ளத்தின் விருப்பம், வாஞ்சை, ஏக்கம், தாகம் எல்லாமே ஆண்டவருக்காய் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் ஸ்தோத்திரம் முதலாவது எங்குமே அவனுக்கு ஒரு அரண்மனையோ சொந்தமான ஒரு வீட்டையோ அவன் கட்டவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பொழுது தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்து முடித்தார்களோ அப்புறம்தான் தாவீது தனக்கென்று ஒரு வீட்டை கட்டினான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற வீடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற, நிச்சயித்திருக்கிற, ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்கே நமக்கு இடம் கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த இடத்துல இடம் வாங்கணும், எந்த இடத்துல வீட்டை கட்டணும், எந்த இடத்துல செட்டில் ஆகணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஐயா மதுரையில பிறந்தாங்க, மதுரையில வாழ்ந்தாங்க, வளர்ந்தாங்க, படிச்சாங்க, எடுத்தாங்க. ஆனா மான்பட்டி செட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. அங்க இடத்தை கொடுத்து வீட்டை கட்டி அங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஜோசுவையா ஃபேமிலி எல்லாம் இங்கதான் எல்லாம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. அப்புறம் வேலை நிமித்தமாக திருப்பூர் போனாங்க. மறுபடியும் ஆண்டுடைய ஞாபகம், ஆண்டுடைய வாக்குத்தத்தம், ஆண்டுடைய திட்டம் இந்த பாப்பாங்குளத்துல தான் இருக்கும்னு சொல்லி ஆண்டு சேர்த்துக்காரு. பேசி சொல்லி கொண்டு வந்து இங்க நிலைநிறுத்தி இருக்கிறார். இயேசுவெல்லாம் பிறந்தது மூணாறுல. சிஸ்டர் அவங்க எல்லாம் மூணாறுல எல்லாம் பிறந்தது. அங்க பிறந்து ஸ்தோத்திரம் அவங்க ரட்சிக்கப்பட்டு எடுத்து ஓனாக்குள்ளூர்ல பல வருஷமா இருந்து இப்போ செக் போஸ்ட்ல இடம் வாங்கி வீடு கட்டி வேலை நடந்துட்டு இருக்குது. அங்க செட்டில் ஆண்டவர் அங்க செட்டில் ஆக்கி வச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, நானு என்னுடைய இது பாத்தீங்கன்னா நிறைய சொல்ல வேண்டியது வரும். ஆமென். நான் பிறந்தது ஸ்தோத்திரம் மெட்ராஸ்ல பிறந்தேன். மெட்ராஸ்ல பிறந்து அப்புறம் ஒரு 3 வருஷம் அந்தமான்ல இருந்தேன். சின்ன குழந்தையிலேயே ஒரு 2 வயசுலயே 2.5 வயசுலயே அந்தமான்ல ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் நேரா வால்பாறைக்கு, வாட்டர் ஃபாலுக்கு முன்னாடி, வால்பாறைக்கு முன்னாடி வாட்டர் ஃபால்ல கொஞ்ச நாள் இருந்தோம். அங்க இருந்து கீழே பொள்ளாச்சி இருந்தோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பொள்ளாச்சியில இருந்து மேரேஜ் ஆகி ஒரு 9 மாசம் இன்னும் பெதப்பட்டியில இருந்தோம். அங்கிருந்து ஒரு 3.5 வருஷம் கடலூர்ல இருந்தோம். அங்கிருந்து மறுபடியும் ஒரு 2 மாசம் மலேசியாவில் இருந்தேன். அல்லேலூயா. அப்புறமா ஒரு 5 வருஷம் மீனாட்சிபுரத்தில் இருந்தோம். அப்புறமா இப்போ செக் போஸ்ட்ல 11 வருஷமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவங்க இடுக்கியில பிறந்து
அங்கிருந்து பொள்ளாச்சிக்கு வந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போனாலும் வந்தாலும் நமக்குன்னு ஒரு 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 இடத்தை, ஒரு வீட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இப்ப பாருங்க, நம்ம ஒரு வீடு, இந்த வீட்டு ஆண்டவர் கொடுத்துக்கிறான்னு வைங்க, ஸ்தோத்திரம். இந்த வீட்டிலே உத்தரவாதிகள் அல்லது ஸ்தோத்திரம் பொறுப்பாளர்கள் அவங்கதான் தீர்மானிப்பாங்க. இந்த வீட்டினுடைய அறை எப்படி இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம், ஹால் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், முன்னாடி ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் செய்வோம், பார்த்து பார்த்து செய்கிறோம். வீட்டுல இத்தனை ஸ்தோத்திரம் சமைக்கிற இத்தனை பொருட்கள் இருக்குன்னு வைங்க, இது தீர்மானிக்கிறது யாரு? ஜோசுவாயை போய் தீர்மானிப்பாரா? சமைக்கிறவங்க தான் தீர்மானிப்பாங்க. வீட்டுக்குள்ள பொருட்கள் வாங்குறது, ஒவ்வொரு காரியங்கள் போறது வரதெல்லாம் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி தீர்மானிச்சாலும் வாங்கிட்டு வர்றது யாரு? ஜோசுவா. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உத்தரவாதம் இருக்கிறது. இல்லையா? பாத்ரூம் இல்ல, பாத்ரூம் வேணும்னா ரெண்டு பேரும் பேசி எடுத்து தீர்மானிச்சு கட்டுறோம், எடுக்கிறோம் இல்லைங்களா? முன்னாடி ஒரு கேட் போடணும்னா தீர்மானிச்சு செய்யறோம், முன்னாடி சீட் போடணும்னா எல்லாம் செய்யறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வீட்டுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் குடும்பத்தில் உள்ளவர்கள் தீர்மானித்து பிளான் பண்ணி நம்ம நேர்த்தியாய் செய்கிறோம். செய்யணுமா? அல்லேலூயா. அதிகாலை ஜெபம், ஸ்தோத்திரம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், இதெல்லாம் நம்ம குடும்பமா உட்கார்ந்து தீர்மானிக்கணும். இந்த சமயத்துக்கு நம்ம குடும்ப ஜெபம் செய்யணும், இந்த சமயத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் அதிகாலை ஜெபம் செய்யணும், இந்த சமயத்துக்கு தனி ஜெபம் செய்யணும், வேதம் வாசிக்கணும், இந்த சமயத்துக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று குடும்பமாய் நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு நம்ம தீர்மானிக்கணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரும். இந்த வயசுல இருந்து செய்யணும், நம்மளோட கூட உட்கார்ந்து ரெண்டு பாட்டு பாடி வசனம் வாசிச்சு அவங்களையும் வசனம் சொல்ல வச்சு அவங்களையும் ஜெபம் பண்ண வைக்கணும். பெரியவங்க மாத்திரம் ஜெபம் பண்ணி முடிக்க கூடாது. அருண்மத்தி செய்யணும், ஜெபம் பண்ண வைக்கணும். கிப்டன் பவாச ஜெபம் பண்ண வைக்கணும். அப்புறமே செய்யணும், மிரியம்மா ஜெபம் பண்ணணும். கடைசியா ஜோசுவையா ஜெபம் பண்ணி முடிக்கணும். அதான் வீட்டு ஜெபம். அல்லேலூயா. இப்படி இருந்தே அப்படி தெய்வ பயத்தோட உள்ள வளர்த்தீங்கன்னா தான் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகள் கொடுப்பார்கள். ஒரு வீட்டிலே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நம்ம எடுக்கிற முயற்சி தான், நம்ம எடுக்கிற பிரயாசம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டா டைம் ஆச்சுன்னா உட்கார்ந்து என்ன செய்யணும்? குடும்ப ஜெபம் செய்யணும். ஆமென். நானதான் என்னோட வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கப்பட்டவன். ஞாயிற்றுக்கிழமை கண்டிஷனா செஞ்சிருக்கணும், சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு ஒரு 3 வசனமாவது சொல்லணும், அப்பதான் சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அப்படி பிள்ளைகளை வளர்க்கிறாங்க? 3 வசனமா சொல்லணும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு 5 வசனம். டெய்லி குடும்ப ஜெபம். அங்க நம்ம சர்ச்சு, எங்களுடைய அப்பா இருக்கிற அந்த வீடு, அந்த சபை, அந்த வீட்டுலதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பெரிய சபையாச்சு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா டெய்லியும் வீட்டு ஜெபம் நடக்கும். குடும்ப ஜெபங்கிறது நாங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற எல்லா விசுவாசிகளும் வந்துருவாங்க. ஒரு பெரிய ரூம் இருக்கும் பாருங்க, பெரிய ரூம்ல அப்படியே ரவுண்டா சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சாதாரண குடும்ப ஜெபத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25 பேர் இருப்பாங்க. அப்படியே சுத்தி பாட்டு பாடி 2-3 பாட்டு. யாரும் எங்க அப்பாவே இல்லைனாலும் கரெக்டா நடக்கும். அப்பவே எங்கேயோ போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆனாலும் கரெக்டா சமயத்துக்கு எல்லாரும் கூடி 3 பாட்டு பாடி அப்படியே ரெகுலரா வாசிப்போம் பாருங்க. பைபிள் ரெகுலரா அப்படியே வாசிப்போம். ஆதியாகமத்திலிருந்து அப்படி வாசிட்டு போயிட்டே இருப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் வாசி முடிச்சுட்டு அங்க பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரா ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அத்தனை பேரும் ஜெபம் பண்ணி முடிச்சு வரதான் குடும்ப ஜெபம் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி குடும்ப ஜெபமே பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். யாரும் எந்த ஒரு போர் அடிக்காது, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா செய்வாங்க.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அப்போலாம் அந்த அளவுக்கு படிப்புலாம் ரொம்ப மோசம், ரொம்ப வீக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலதான் ஆண்டவர் என்னை உருவாக்குனாரு. அப்போலாம் ரொம்ப படிப்புல ரொம்ப மோசம். எழுத்தெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு எழுத்து என்னன்னு தெரியாது. மாத்தி மாத்தி சொல்லுவேன். எழுத்தெல்லாம் ஒன்றும் எனக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. உண்மைக்கும் நல்லா அப்படியே திக்கி வாசிப்பேன். அப்படியே வாசிக்கணும்னாலும் நானும் என்ன பண்ணிக்குவேன், ஃபர்ஸ்ட் என்கிட்ட தொடங்க மாட்டாங்க, எங்கேயும் தொடங்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்படியே எண்ணி வச்சுக்குவேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து 3 வருஷம் 5 வருஷம் வாசிக்கணும். அப்படியே எண்ணி வச்சுக்குவேன். இத்தனை பேர் வருதா, இதுக்கப்புறம் நான் ஓகே முன்னாடியே இந்த வசனத்தை வாசிச்சு வச்சுக்குவேன். அப்படியெல்லாம் உருவாகி ஆண்டவர் உருவாக்குனார். அப்போ ஒரு குடும்பத்திலே ஒவ்வொரு காரியங்களும் நிகழ்வுகளும் நடப்பது ஸ்தோத்திரம் தீர்மானிக்கிறது குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள். ஒரு சிறு பிள்ளை உருவாவதும் நல்ல ரீதியிலே உருவாய் வளர்வது பெரியவருடைய கரங்களில் இருக்கிறது. அதனுடைய பலனை இப்ப நமக்கு தெரியாது, ஆனா பின்னாடி பாருங்க. எப்போ சின்ன வயசுல நடந்தது நான் இப்ப சொல்றேன்னா, அப்படி ஒரு நிகழ்வு நடந்துகாட்டி தான் சொல்றேன். இல்லாட்டி நடக்குமா? இல்லன்னா சொல்லுவேன்.